தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் தலைமை உதயநிதி ஸ்டாலின் நட்பணி மன்றத்தின் தலைவருமான திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் பிறந்த தின விழா டிசம்பர் 2ஆம் தேதி சென்னையில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தனது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பிறந்த நாள் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து நகராட்சி உள்ளாட்சித்துறை அமைச்சரும் திமுக முதன்மை செயலாளருமான திரு கே.என். நேரு அவர்களை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்ட அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திராவிடர் கழக தலைவர் திரு கி. வீரமணி ஐயாவிடம் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து சென்னை கிரீன்வில் சாலையில் உள்ள அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வீட்டில் பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் உட்பட பலரும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தலைமை உதயநிதி ஸ்டாலின் நட்பணி மன்ற தலைவரான திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் பிறந்த நாளை தலைமை உதயநிதி ஸ்டாலின் நட்பணி மன்றத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பாபு தலைமையில் துணை செயலாளர்கள் திரு ஜி.எம். கரீம் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. மேலும் சென்னை சேப்பாக்கம் கஸ்தூரிபாய் மகப்பேறியல் மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்து பரிசு பெட்டகங்களும் வழங்கப்பட்டது. மேலும் மருத்துவமனை வளாகத்தில் நோயாளிகளுக்கு சிறிய உணவும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தலைமை உதயநிதி ஸ்டாலின் நட்பணி மன்றத்தின் துணை செயலாளர் திரு ஜி.எம். ஹலீம், திரு ராஜ்குமார், சென்னை மாநகராட்சி மண்டல நிலைக்குழு தலைவர் திரு மதன் மோகன், சேப்பாக்கம் பகுதி கழக செயலாளர் தமீம் அன்சாரி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக இளைஞரணி தஞ்சை தெற்கு மாவட்ட துணை அமைப்பாளர் டாக்டர் எஸ்.ஆர். சந்திரசேகர் மற்றும் பட்டுக்கோட்டை ஜெயசூர்யா ஆகியோர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடினர்.